நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. தொடர்ந்து நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலுமே விவசாயிகளுடைய தற்கொலைகள், விவசாயிகளுடைய அதிர்ச்சி மரணங்கள் என்பது தொடர்கதையாகி மிகப்பெரிய விவசாயம் என்பதே வரும் காலத்தில் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திலும் பார்த்தீர்கள் என்றால் காவிரி பிரச்சனையில் தொடங்கி இன்று நடைபெறுகிற நெடுவாசல் போராட்டம் வரை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கேள்வி எழுப்பக்கூடியதாகவும் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது ஒரு புறம் என்றால், இன்னொரு பக்கம் இங்கு நடைபெற்ற அதிர்ச்சி மரணங்கள், விவசாயிகளுடைய அதிர்ச்சி மரணங்கள், தற்கொலைகள், இது குறித்து மத்திய அரசுடைய பார்வை என்ன என்ற கேள்வியை தற்போது எழுப்ப வேண்டிய கட்டாயம் கூடுதலாக வருவதற்கான காரணம் 6 கட்ட பிரச்சாரங்களிலும் உத்தரப்பிரதேச தேர்தலை முன்வைத்து நடைபெற்ற 6 கட்ட பிரச்சாரத்திலும் பிரதமர் மோடி அவர்கள் முன் சொல்வது பாஜக வெற்றி பெற்றவுடன் கூடக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டமே, அதாவது விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வது ஆக மட்டுமே தான் அந்த கூட்டமே கூட்டப்படும் என்பது போன்ற ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார் பிரதமர். நாடு முழுவதும் அவர்தான் பிரதமராக இருக்கிறார். ஒரு மாநிலம் தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு ஒரு வாக்குறுதி, அதே போன்று மகாராஷ்டிராவோ அல்லது தமிழ்நாட்டிலோ இன்றைக்கு தொடர்ந்து விவசாயிகளுடைய தற்கொலைகள், மரணங்கள் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மௌனம் காப்பது எந்த வகையில் நியாயம் என்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து விவசாயிகள் வைக்கிறார்கள். அதை தாண்டி விவசாய கொள்கைகள் அரசிடம் மாற்றத்திற்கான ஒரு நேரம் வந்துவிட்டது என்பதற்கான பல்வேறு ஆய்வுகள், இந்த 6 கட்ட பிரச்சாரமும் இதை மையமாக வைத்து பிரதமர் சொன்னதற்கு பிறகு வந்த ஆய்வுகளும் மிக தெளிவாக இருக்கிறது. அவை என்னவென்று நாம் விரிவாக நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தற்போது நிகழ்ச்சியில் பங்கேற்று தொடர்ந்து விவசாயிகள் பிரச்சனை என்ன என்பதை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக விவசாயிகள் சங்கத்துடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் சண்முகம் நம் அரங்கத்தில் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். இந்த பிரச்சாரங்கள்ல பிரதமர் அவர்கள் விவசாயிகள் பத்தி பேசுறது அல்லது மான் கி பாத்ல தொடர்ந்து இதையத்தான் கடந்த சில வாரங்களாக பேசியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ பிரதமர் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர் இல்லை என்கிற அளவுக்கு நாட்டில் ரொம்ப நல்ல பேர் எடுத்திருக்கிறாரு. ஏன்னு சொன்னால், அவர் கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே இந்த கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறார். வரக்கூடிய மே மாதம் வந்தால் எதையுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக கருப்பு பணத்தை கைப்பற்றி ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் போடுவோம்னு சொன்னார். ஜனங்க மிகுந்த நம்பிக்கையோடையும் எதிர்பார்ப்போடையும் வாக்குகள் என்பது அளித்தார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி அந்த மாதிரியான ஒரு இது சொன்னதாக கூட அவர் திரும்ப எங்கேயுமே பேசலை. அவங்களுடைய தலைவர் அமித்ஷா மட்டும்தான் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்ற முறையில் அவர் ஒரு பேட்டியில் சொன்னார். இதெல்லாம் தேர்தலுக்காக ஓட்டுகள் பெறுவதற்காக நாங்கள் 1008 சொல்லுவோம், இதெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு கேட்குறீங்க என்ன முறையில் அமித்ஷா சொன்னார். அதனால் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு சம்மந்தமாக, விவசாயிகள் பிரச்சனை சம்மந்தமாக, விவசாயிகளுடைய நண்பன் நான் தான் என்கிற முறையிலெல்லாம் பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த 3 ஆண்டு காலத்தினுடைய இந்திய நாட்டு மக்களுடைய அனுபவம், அவர் ஒரு நம்பத்தகுந்த மனிதர் அல்ல என்கிற ஒரு அவப்பெயருக்கு அவர் ஆளாயிருக்கிறார். இப்போ பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும்னு அவர் உண்மையிலேயே நினச்சிருந்தா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்க வேண்டும். ஏன்னா கடந்த ஆண்டு 15 மாநிலங்கள் கடுமையான வறட்சி, இந்த ஆண்டு தென் மாநிலங்கள் முழுவதும் கடுமையான வறட்சி. இந்த விவசாயிகளுடைய இந்த வறட்சியினால் விவசாயிகளுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வருமானம் என்பது முற்றிலும் இல்லாமல் போய் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு கடுமையான நெருக்கடிக்கு, தனியாரிடம் பெற்ற கடன், வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன், இவை எல்லாமே திருப்பி கட்ட முடியாத ஒரு நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். உண்மையிலே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு 1ஆம் தேதி பட்ஜெட்டில் கட்டாயம் கடன் தள்ளுபடி அறிவிப்பு வரும் என்கிற மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. உண்மையிலே அவர் இப்போ சொல்கிறதுனா அதை தான் செஞ்சுருக்கணும் அவர். அதனால் இப்போ இது தேர்தலுக்காக எப்படியாவது ஊபியிலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு தேர்தல் நோக்கத்தோடு செய்யப்படுகிற அறிவிப்பை தவிர, வாக்குறுதியை தவிர நிறைவேற்றுவதற்காக சொல்லப்படக்கூடியதல்ல. ஏன்னா கடந்த 3 வருஷ காலத்தில் இவங்க எப்போதுமே விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணதே கிடையாது. மாறாக கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 1,40,000 கோடி ரூபாய் இந்திய பெரும் முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி என்பது செய்யப்பட்டிருக்கு. ஏன் அவங்களுக்கு செய்ய முடியும் போது ஏன் விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் செய்ய முடியாது? மத்திய அரசாங்கம் செய்கிற ஒரே வேலை என்ன தெரியுமா? கடந்த ஆண்டு ஒரு 8 லட்சம் கோடி ரூபாய் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் விவசாயிகளுக்கெல்லாம் கடன் கொடுக்கணும்னு ஒரு அட்வைஸு. இந்த பட்ஜெட்டில் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுக்கணும்னு ஒரு அட்வைஸ். இந்த அட்வைஸ் கொடுக்கறத தவிர விவசாயிகளுக்காக அவர்கள் எதையுமே இந்த மாதிரியான வகையில் அவங்க செய்யவில்லை என்றதை நான் குற்றச்சாட்ட விரும்புகிறேன்.
ஒரு பக்கம் வந்து என்ன நடைமுறையில் நடந்தது, என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் இப்போ பிரதமருடைய பேச்சுக்கும் உங்களுடைய கருத்தை முன்வைக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது பஞ்சாபிலும் தேர்தல் முடிந்தது. உங்களுக்கு தெரியும், பசுமை புரட்சியுடைய ஆரம்ப தாய்மடிங்கிறத பஞ்சாப்பை தான் நாம் சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய விவசாயங்கள் எல்லாமே வந்து நிலத்தடி நீரை மையமாக வைத்து நடைபெறக்கூடிய விவசாயத்துடைய சதவிகிதம் அதிகம். இந்த தேர்தலின் போது மோடியுடைய இந்த கருத்தை முன்வைத்து பல ஆய்வுகள் அங்கே நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் பல்வேறு கடந்த தேசிய குற்றவியல் ஆவண மையத்துடைய 2015 டேட்டாவையும் வச்சு தான் இந்த ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக இதுவரைக்கும் விவசாயிகள் தற்கொலையாக இருக்கட்டும், அதிர்ச்சி மரணங்களாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஒரு சிறு விவசாயிகள் ஒரு 44% பேர், குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் ஒரு 25%, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 65% பேர் வந்து சிறு குறு விவசாயிகள் தான் வந்து இந்த மரணத்தை நோக்கி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத தேசிய குற்றவியல் ஆவண மைய அடிப்படையிலிருந்தே சொல்றாங்க. ஆனால் இங்க விவசாய கடன்கள் பொதுவாக தள்ளுபடி செய்யறது இப்ப கேள்விக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தாராளமய கொள்கை அமலாக்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு சிறு விவசாயிகள் பெரு விவசாயிகள் என்கிற முறையில் அந்த பாதிப்பு இல்லை. விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரிவினரையுமே மிக கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இப்போ ஏற்கனவே தெலுங்கானா அரசாங்கமும் ஆந்திர மாநில அரசாங்கமும் அனைவருக்குமே கடன் தள்ளுபடி என்பது பண்ணாங்க. ஆந்திர அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கடன்களுமே கிட்டத்தட்ட 82,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி என்பதை அவங்க பண்ணாங்க போன சட்டமன்ற தேர்தலின் போது. தெலுங்கானா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயி எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் 1 லட்சம் ரூபா, அதிகபட்சம் 1 லட்ச ரூபா கடன் தள்ளுபடி என்கிற முறையில் அறிவித்தாங்க. ஏன்னா இந்த மத்திய மாநில அரசுகளுடைய இந்த கொள்கை அமலாக்கம் என்பது எல்லா பிரிவினரையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அனைவருக்குமே கடன் தள்ளுபடி என்பது தான் இன்றைக்கு விவசாயியுடைய கோரிக்கையாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கூடுதலான பாதிப்பு சிறு குறு விவசாயிகளுக்கு இருக்குது என்பதை நான் வந்து மறுக்கலை. ஏன்னா அவங்க தான் அதிகமாக மரணத்தை நோக்கி தள்ளப்படுகிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் நடந்த இந்த வறட்சியை ஒட்டி நடைபெற்றிருக்கிற இந்த அதிர்ச்சி மரணங்கள், தற்கொலைகள், இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். இப்போ எங்கள் ஆய்வுப்படி கிட்டத்தட்ட 167 விவசாயிகள் இந்த வறட்சியின் காரணமாக, கடன் தொல்லையின் காரணமாக மாண்டு போயிருக்கிறார்கள் என்பது மீடியாவில் மட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட எண்ணிக்கை என்பது வருது. இந்த 167 என்பது விவசாய காரணங்களினால், வறட்சினால் என்கிற முறையில் இந்த அநேகமாக இந்த 167 வீட்டுக்குமே நாங்கள் போயிருக்கோம். எங்களுடைய சங்க நிர்வாகிகள் வந்து நேரடியாக போய் விவசாய காரணத்தினால் தானா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து ஒரு பட்டியல் வந்ததை நாங்கள் வந்து எழுதிப்படுத்தியிருக்கோம். அந்த விவசாயிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 167 பேரில் கிட்டத்தட்ட 155 பேர் நீங்கள் சொன்ன மாதிரி சிறு குறு நடுத்தர விவசாயிகள் தான் தமிழ்நாட்டில் இப்போ எழுந்திருக்கிறது உட்பட. இதில் இன்னொரு கணிசமான பகுதியினர் தனியாரிடம் கடன் பெற்றவர்கள். அதை பற்றி நம்ம யாருமே இது பண்ணுறதில்ல. இப்போ நம்ம மத்திய மாநில அரசுகளை வற்புறுத்துகிற போது கூட்டுறவு வங்கிகள், தேசிய மேம்பாட்டு வங்கிகள் அதில் வரக்கூடிய கடனை தள்ளுபடி பண்ணுன்ற முறையில் தான் பொதுவாக கோரிக்கைகள் எழுப்பப்படுகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக 30% பேத்துக்கு தான் இந்த இன்ஸ்டியூஷன் கடன் என்பது கிடைக்கிது. மீதி 70% விவசாயிகள் தனியாரிடமும் அல்லது வேளாண் விளைபொருட்களை பெறக்கூடிய வியாபாரிகளிடமும் தான் கடன் பெற்று இது பண்ணுறாங்க. மூணாவது, இப்போது வந்திருக்கக்கூடிய புதிய ஆபத்து என்பது இந்த நுண்நிதி நிறுவனங்கள், மைக்ரோ ஃபைனான்ஸ். இப்போ நாங்கள் நாகப்பட்டினத்தில் மேற்கொண்ட ஆய்வுகளில் பெரும்பகுதியானவர்கள் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் கடன் வாங்கினவர்கள். மைக்ரோ ஃபைனான்ஸில் என்ன ஆபத்துன்னா, ஒவ்வொரு தவணையும் கரெக்டாக தவணையை வந்து செலுத்தணும். மாதம் வாரம் தவணை செலுத்தணும், மாதம் தவணை செலுத்தணும். குறிப்பிட்ட தேதியில் தவணை செலுத்தினோன்னா வட்டி வந்து 2 மடங்கு ஆகிடும். ஏறத்தாழ 25% வரைக்கும் வட்டி வாங்குறாங்க. இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நுண்ணிதி நிறுவனங்கள். ஸோ இதுவும் ஒரு கடுமையான பாதிப்பு. அந்த உரிய நேரத்தில்னா அவமானம் பேசுகிறது, ஏசுறது, கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணுறது. இப்போ தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் ஜப்தி போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. திருவண்ணாமலையில் ஒரு விவசாயி டிராக்டர் ஜப்தினால் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டார், நோட்டீஸ் வந்ததுக்காக. அது மாதிரி வேறு சில இடங்களில் மருந்து குடித்து தற்கொலை பண்ணியிருக்காங்க, பேங்க்குள்ளே போய் மருந்து குடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடைபெறுகிறது. ஆகவே இந்த மாதிரி இதில் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ஒரு இயற்கையினால் ஒரு கடுமையான பாதிப்புக்கு, வறட்சியினால், வெள்ளத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிற போது அந்த சூழ்நிலையிலாவது இந்த கடன் வசூலை நிறுத்தி வைக்கிறது, ஜப்தி போன்ற நடவடிக்கைகளை செய்யாமல் இருப்பது போன்ற நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ளணும். இதெல்லாம் இது ஒரு அரக்கத்தனமான நடவடிக்கை. அரசாங்கத்தினுடைய உதவியை எதிர்பார்த்து விவசாயிகளாக இருக்கிற போது நீங்கள் கடனை வசூல் பண்ணுவேன், இல்லைனா ஜப்தி பண்ணுவேன்றது ஒரு அரக்கத்தனமான நடவடிக்கை. நீங்கள் குறிப்பிட்ட இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இல்லது வந்து தனியார் இது மாதிரி நிதி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் அல்லது கந்து வட்டிக்காரர்கள், இவை எல்லாமே இதற்கு இன்னொரு காரணம் மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. இதுவும் இந்த ஆய்வில் இருக்கிறது. 2008-2009 மன்மோகன் சிங் அரசு யூபிஏ ஆட்சியின் போது 70,000 கோடி விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது.
அது வந்து பெரிய அளவில் வரவேற்பை பெற்றாலும் அதோடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தா இதோடைய பிரதிபலனா பொதுத்துறை வங்கிகள் பெரும்பாலும் விவசாய கடன்கள் கொடுக்க அதுக்கப்புறம் முன் வரலை. இன்னொன்று அந்த தகுதி அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவர்களுக்கு கேட்கக்கூடிய அந்த விதிமுறைகள் அவர்களுடைய இதுக்கு இந்த லோன் வாங்குவதற்குங்கிறத வந்து ரொம்ப வந்து நெருக்கடிக்கு உட்படுத்திட்டாங்க. அதனால வந்து சாமானிய விவசாயிகளால் போய் வந்து ஒரு பொதுத்துறை வங்கியிலையோ அல்லது சாதாரணமாக வந்து அரசால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள்லையோ வாங்க முடியலை. அதனால தான், ஏன்னா அதை வந்து இந்த வேவரிங்க்கு அப்புறம் அப்படியான ஒரு நடவடிக்கையை மறைமுகமாக வங்கிகள் எடுக்க ஆரம்பித்ததுடைய எதிரொலி தான் இந்த தனியார் நிறுவனங்கள் நிதி நிறுவனங்களையும் அதாவது குறு சிறு விவசாயிகள் கட்டாயமா தள்ளப்பட்டிருக்காங்க அவங்கள நோக்கி அப்படின்னு சொல்றாங்க. கந்து வட்டியை நோக்கி தள்ளப்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ 1928 ராயல் கமிஷன் வந்து இந்தியாவில் விவசாயிகளுடைய கடன் பிரச்சனை சொந்தமாக ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன், ராயல் கமிஷன். அவங்க அப்போ சொன்னது விவசாயிகள் வந்து இந்திய விவசாயிகள் கடல்லையே பிறகுறாங்க, கடல்லையே வாழ்கிறாங்க, கடல்லையே சாகுறாங்கன்னு சொல்லி. இன்றைக்கு வரைக்கும் 28ங்க இப்போ 2018 வரப்போகுது. இவ்வளவு காலத்துக்கு பிறகும் அந்த நிலைமையில் எந்த மாற்றமும் ஏற்படுதா நான் நினைக்கல. ஒன்று. ரெண்டாவது, மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 முறை தான் இது வரைக்கும் இந்த 67-68 ஆண்டுகளில் 2 முறை மட்டும் தான் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஒன்று பிரதமராக விபி சிங் அவர்கள் இருந்தபோது, ரெண்டாவது இப்போ 2009 மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது. இந்த 2 முறை மட்டும் தான் மத்திய அரசாங்கம் வந்து கடன் தள்ளுபடி பெற்றிருக்கு. மற்ற காலங்களில் முழுவதுமே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு தடவை கடன் தள்ளுபடி பண்ணாங்க. இப்போ அவங்க ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வெள்ளம் இந்த வறட்சியினால் அப்போது ஒரு முறை கடன் தள்ளுபடி என்பது வந்தது. அந்த மாதிரி மாநில அரசாங்கங்கள் தான் இதை வந்து பொறுப்பெடுத்துக்கிறார்களே தவிர மத்திய அரசாங்கம் இதில் எந்த பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது ஒரு விஷயம். ரெண்டாவது, வங்கிகளை பொறுத்த வரைக்கும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தங்களுடைய மொத்த பிஸ்னஸில் 18% விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கணும்னு ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த 18% வந்து உண்மையிலே விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்களா விவசாயத்துக்கு கொடுக்குறாங்களான்றது ஒரு பிரச்சனை இருக்குது. விவசாயிகளுக்குன்னு அவங்க கொடுக்குறதில்ல. அக்ரி ரிலேட்டட் பிஸ்னஸ் அப்படின்ற முறையில் தான் பெரும்பாலும் அவங்க வந்து கடன் என்பது வழங்கப்படுது. அதனால தான் அவர் சாய்நாத் அவர்கள் ஒரு ஆய்வில் சொல்லுகிற போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடன்களில் ஏறத்தாழ 80% மும்பை மாநகரத்தில் உள்ளவர்கள் பெற்றிருக்கிறார்கள்னு சொல்லி. மும்பை மாநகரத்தில் எங்கே விவசாயம் நடக்குது? ஸோ எல்லாமே அக்ரி பிஸ்னஸ் மேன் தான் அது வந்து வாங்குகிறாங்க. ஏன்னா வங்கிகள் வந்து இந்த திருப்பி வரக்கூடிய இதற்கான உத்தரவாதத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஸோ அந்த மாதிரியில் விவசாயிக கடன் என்கிற பெயரில் அதுலேயும் பெருமுதலாளிகளுக்கு தான் அது வந்து வழங்கப்படுகிறது, அல்லது வேளாண்மை சார்ந்த உபத்தொழில்கள் என்ற முறையில் அவர்களுக்கு தான் வழங்கப்படுது, விவசாயிகளுக்கு வழங்கப்படுறதில்ல. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி 30% அது கூட இவங்க வந்து செய்கிறதில்லைன்றதான், ஒதுக்கப்பட்ட தொகையை கொடுக்கறதில்லைன்றது. அதே மாதிரி மற்ற கூட்டுறவு வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது. மத்திய மாநில அரசுகளுடைய உதவிகள் இல்லாமல் ரொம்ப நெளிஞ்சு போய்கிட்டு இருக்குது. அதனால தான் அவங்களாலையும் வந்து கொடுக்க முடியல. அது இப்போ இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்ததுக்கு பிறகு இந்த ஆண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 6000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு பயிர்க்கடனுக்காக ஒதுக்கீடு செய்தார்கள் பட்ஜெட்டில். கடந்த பட்ஜெட்டில் வெறும் 3028 கோடி ரூபா தான் கொடுக்கப்பட்டது. அது முதலமைச்சருடைய அறிக்கையில் இருக்குது. 3028 தான் பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு. அது காரணம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து ரூபாய் நோட்டு செல்லாது. கூட்டுறவு வங்கிகள் வந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது என்ற ரிசர்வ் வங்கியினுடைய அந்த உத்தரவு மிக கடுமையான பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இந்தியா முழுவதுமே குறிப்பாக சிறு குறு விவசாயிகளுக்காக தான் கூட்டுறவு அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஏன்னா அவங்க தான் மற்றவங்கள்ட்ட போய் நம்பி வாங்க முடியாது, நம்பி கொடுக்க மாட்டாங்கன்றதுனால. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கூட்டுறவு வங்கிகள் செல்வாக்கு மிக்கவர்களுடைய பிடியில் இருக்கிற காரணத்தினால் சிறு குறு விவசாயிகள் கடன் பெறுவது என்பது ரொம்ப சிரமமாக இருக்குது. தொடர்ந்து நாம் அதை இன்னும் விரிவாக பேசலாம். தற்போது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கோபண்ணா அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். வணக்கம் சார். தொடர்ந்து பிரதமர் வந்து விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்வது குறித்து உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி வருகிறார். அதை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது? இல்ல, மத்தியில நரேந்திர மோடி ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. இதுவரை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை அவர்கள் வந்து ரத்து செய்யல. இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேச தேர்தலை முன்னிட்டு இன்றைக்கு வாக்குறுதி கொடுக்கிறாரு. கடந்த காலங்களில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல. கேட்டா தேர்தல் நேரத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதி ஜும்லா, அதனால அதை செய்ய வேண்டிய அவசியத்தில் நாங்கள் இல்லை என்று அமித்ஷா சொன்னாரு. மற்ற கட்சி தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக இவர்கள் சொல்லுகிறதுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தோழர் சொன்ன மாதிரி விபி சிங் ஆட்சி காலத்துல 10,000 கோடி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கடன் ரத்து செய்யப்பட்டது. அடுத்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்துல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல 2005
63,000 கோடி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கடன் ரத்து செய்யப்பட்டு அன்று நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர்கள் உத்தரவின் பேரில் அதனால் பயனாளிகளுடைய பட்டியலை அந்தந்த வங்கிகள்ல அந்த நோட்டீஸ் போர்டுல ஒட்டப்பட்டது. யார் யார் இதில் பயனடைந்தார்கள் என்று. அந்த வகையில கடந்த காலத்தில் செய்ததை போல 2005 செய்ததை போல இப்பொழுது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல விவசாயிகள் பெற்ற கடனை நரேந்திர மோடி அரசு ரத்து செய்யணும். அப்படி ரத்து செய்வதன் மூலமாகத்தான் இன்றைக்கு விவசாயிகள் தற்கொலையை தடுக்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. வறட்சி மாநிலம் என்று அறிவித்ததற்கு என்ன பொருள் எனக்கு தெரியல. விவசாயிகள் தற்கொலை குறித்து தமிழ்நாடு அரசு கவலைப்பட்டதாக தெரியல. மத்திய அரசு அது குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. யாரும் தற்கொலைக்கு உண்டானவர்களை சந்தித்து அவர்கள் எந்த பிரச்சனை, அவர்கள் என்ன கடன் பிரச்சனை என்று பார்ப்பதற்கு கூட ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. பொதுவாக கூட்டுறவு கடன்கள் தமிழ்நாடு அரசு அது குறித்து அவர்கள் ரத்து செய்யலாம். ஆனால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை பொறுத்தவரை மத்திய அரசு தான் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு முறை விவசாயிகள் கடன் வாங்கி அடுத்த ஆண்டு கட்டவில்லை என்றால், பயிர் கடனை கட்டவில்லை என்றால், அந்த பயிர் கருகி போய் வறட்சியினாலோ வெள்ளத்தினாலோ பாதிக்கப்பட்டு விவசாயிகள் கடனை திரும்ப செலுத்த முடியலன்னா அடுத்த முறை அவங்க விவசாயத்திற்கு கடன் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டு நிரந்தரமாக கடனாளிகளாக வங்கிகளுக்கு உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதிலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுகிற பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இது குறித்து கவலைப்பட்டதா தெரியல. 2003-4 அன்றைக்கு வாஜ்பாய் ஆட்சி காலத்துல விவசாயிகள் கடன் 83,000 கோடி தான் இருந்தது. ஆனால் 2014 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி விலகுகிற போது 8,50,000 கோடி ரூபாயாக கடன் வழங்கப்பட்டு விவசாயிகளுக்கு நிறைய கடன் வழங்கப்பட்டது. இன்னைக்கு வாங்கிய கடனை விவசாயிகள் கட்ட முடியாத காரணத்தினால இன்னைக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளான நிலையில திரும்ப கட்ட முடியாத நிலையில் இருக்கிற தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்கிற கடனை மத்திய அரசு ரத்து செய்யணும். அதற்காக தமிழ்நாடு பாஜக அது குறித்தெல்லாம் பேசாம ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு ஆதரவாக மத்திய அரசின் திட்டத்தை தமிழக மக்கள் மீது திணிக்கிற முயற்சியில் தமிழக பாஜக இருக்கிறது. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச தேர்தலுக்காக சொல்லப்பட்ட வாக்குறுதியை இன்றைக்கு அவர் நிறைவேற்றணும். நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் சொன்னது போன்று தமிழகத்துடைய நிலை என்ன, மத்திய மாநில அரசுகளுடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது விவசாயத்தை பொறுத்தவரையும் விவசாயிகளுடைய மரத்தை பொறுத்தவரை என்பதை ஒப்பிட்டு சொன்னீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இப்போ காங்கிரஸ் தரப்பில் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் இந்த குறிப்பாக இந்த சிறு குறும் விவசாயிகளுக்கு அடுத்த கட்டமாக அந்த ஆய்வில் சொல்லக்கூடியது இலவச மின்சாரம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ மானியத்தில் கொடுக்கறது, இலவச மின்சாரம் அப்படின்னு பல மாநிலங்களில் அறிவிச்சிருக்கிறது, இல்லை நடைமுறையில் இருக்கிறது என்னவாகிறது என்றால் சிறு குறு விவசாயிகள் பெரும்பாலும் அவர்கள்ட்ட அந்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய அளவில் நிலத்தடி நீரை எடுக்கக்கூடிய அளவில் போர்வெல்லே அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் பெரும் விவசாயிகள் தான் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் தான் இதெல்லாம் பயனடைகிறார்கள். ஆனால் இந்த பாதிப்பை தாங்க முடியாம தான் அவர்களுக்கு ஒன்று ஆற்று பாசனத்தையோ அல்லது மழை நீரையோ எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுதுதான் மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள். அதனால் இந்த இலவச மின்சாரம் அப்படிங்கிறதும் மானியம் அப்படிங்கிறத சிறு குறு விவசாயிகளுக்கு மாற்றி எப்படி கொடுக்கறதுங்கிறத கொஞ்சம் ஆராயணும், விவசாய கொள்கையில மாற்றம் கொண்டு வரணும்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நிலத்தடி நீர் எடுக்கிறத பொறுத்தவரைக்கும் தண்ணி ஒரு பொதுவான சொத்து தான். இந்த போர்வெல் போடுகிற செலவை சம்மந்தப்பட்ட விவசாயம் செய்கிறாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தண்ணீர் என்பது பொதுவாக நிலத்துக்குள்ளே இருக்கிறது தான். இந்த தண்ணீர் வியாபாரம் என்பது பொதுவாக தமிழ்நாட்டில் நடக்குது. இப்போ ஒருத்தர் போர்வெல் போட்டிருக்காரு, பக்கத்தில் 4 பேர்த்திட்ட சின்ன விவசாயிகள் இருக்காங்கன்னா இவர்கிட்டேருந்து தானியம் பெறுவதோ அல்லது வருடத்திற்கு இவ்வளவு தொகை என்கிற முறையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தண்ணியை விலைக்கு வாங்கிக்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் என்ன ஒரு ஏற்பாடு இருக்குன்னா கம்யூனிட்டி வெல்லுன்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. இப்போ அதெல்லாம் செயல்படுதான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தபோது சமுதாய கிணறுகள் என்கிற முறையில் கவர்மெண்ட்டே ஆழ்குழாய் கிணறுகளை போட்டு அந்த சுற்று பக்கத்தில் குறிப்பிட்ட ஏக்கர் வரைக்கும் இது பாயும் டியூப்வெல் போட்டு பண்ணுறதுன்ற முறையில். ஸோ அந்த மாதிரி சில இதை பண்ண முடியும். அரசாங்கம் நினச்சா இந்த மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கு உதவக்கூடிய வகையில் கம்யூனிட்டி போர்வெல் என்கிற முறையில் சில இதை போட்டு இவங்க உதவி பண்ண முடியும். இல்லைன்னா இவங்க பெரிய விவசாயிகிட்ட அல்லது போர்வெல் வச்சுருக்கவர்கிட்ட இந்த மாதிரி பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை என்பதற்கு. ரெண்டாவது, எல்லோருக்குமே மின் இணைப்பு தர்றதில்லை. மின் இணைப்பு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக மின் இணைப்பு கோரி காத்திருக்கிறாங்க. அனைமே இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அதான் நிலைமை. அதனால் மின் இணைப்பு விவசாயத்துக்கு மின் இணைப்பு கோருகிற எல்லா விவசாயிகளுக்கும்
உடனடியாக மின் இணைப்பும் கிடைக்கிறதில்ல. அதனால் இப்போ இவங்க அடிஷ்னலாக டீசலுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. டீசல் அன்றாட ஏறிக்கிட்டு இருக்குது, டீசலுக்காக கூடுதல் செலவு பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு தானாக பாயக்கூடிய நிலத்தில் இருக்கிற விவசாயி ஒரு ஏக்கருக்கு 20,000 செலவு பண்ணுறாருன்னா, இந்த டீசல் இன்ஜின் வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு 35,000 செலவு பண்ணுறாரு. ஆனால் அவருக்குன்னு தனி விலையெல்லாம் ஒன்றும் தரதில்லை. எந்த பயிராக இருந்தாலும் அதுக்கு ஒன்று தனி விலையெல்லாம் தீர்மானிக்கலாம். ஆனால் கூடுதல் உற்பத்தி செலவு என்பது ஆகிறது. அதனால் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி போர்வெல்ன்ற மாதிரி ஏதாவது அவங்க வந்து யோசிக்க முடியும். தொடர்ந்து நாம பேசலாம். தற்போது பாஜக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் நாராயணன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தொடர்ந்து உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் விவசாய கடன் தள்ளுபடி என்று குறிப்பிட்டு பிரச்சாரம் செய்கிறார். தமிழகத்திலும் விவசாய தற்கொலைகளும் அதிர்ச்சி மரணங்களும் நிகழ்ந்திருக்கும் பொழுது தமிழகத்தின் மீது மத்திய அரசுடைய விவசாய கொள்கை பார்வை என்னவா இருக்குங்கிற கேள்வி எதேச்சையாக வருகிறது. உங்களுடைய கருத்து என்ன? விவசாயிகள் பிரச்சனைகளை குறித்து அந்தந்த மாநில அரசாங்கங்கள் அதனுடைய பட்டியலில் இருப்பதனால அவங்க தான் செய்யணும். தற்போது உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் நடக்கின்ற காரணத்தினாலே உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த கள நிலவரத்தையொட்டி அவர் அங்கே பேசியிருக்கிறார். தமிழகம் குறித்து தமிழகத்திற்கு உண்டான அனைத்து விவசாயம் குறித்த அத்தனை திட்டங்களையும் நிதி உதவிகளையும் நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் மிக தெளிவாக இருக்கிறது. காப்பீடு திட்டமாகட்டும் அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய விவசாயத்திற்கு உண்டான அந்த கட்டமைப்புகளை பெருக்குவது உட்பட கிராம மேம்பாடுகள் உட்பட 1,81,000 கோடி இந்த முறை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழகமும் அடங்கும். இதுல தமிழக அரசு இந்த விவசாயிகள் குறித்து எந்த விதமான, அதாவது விவசாய தற்கொலைகள் குறித்தும் விவசாயம் அழிந்து போய் கொண்டிருக்கின்ற இந்த நிலை குறித்தும் ஒரு விரிவான அறிக்கையை வறட்சி மாநிலமாக அறிவித்துள்ளது. அது குறித்து அந்த குழு வந்து ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில உறுதியான சரியான நடவடிக்கையை தகுந்த நேரத்தில் எடுப்பார். இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற ஒரு வாக்குறுதியை நீங்களே சொன்னீங்க, இங்க தேர்தல் நடைபெறுகிறது அப்படின்னு. பிரதமர் அவர்களுடைய வாக்குறுதியானதும் பிரதமர் அவர்களுடைய அறிவிப்பானதும் தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாகவும் தேர்தல் நடக்காத மாநிலங்களில் இன்னொன்றாக வேறுபடுத்தி பார்க்கிறதுங்கிறது எதேச்சையான ஒன்று கிடையாது. அதை எப்படி வேறுபடுத்த முடியும்? முதல்ல பிரதமர் பொதுவானவர் தானே. அப்படி இல்ல சுகிதா, அவர் ஒரு பிரதமராக அங்க பிரச்சாரம் செய்யறாரான்னு கொஞ்சம் பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள், மாநிலத்துக்கு உண்டான நலத்திட்டங்களையும் நாங்கள் உத்தரப்பிரதேசத்துல ஆட்சிக்கு வந்தால் மாநில அரசு இதையெல்லாம் செய்யும் என்பதையும் தெளிவாக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால இங்க தேர்தல் நடந்தால் தமிழகத்துல பாஜக ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் சொல்லுவோம் என்று சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. கண்டிப்பாக அதையும் சொல்வார். அதாவது நீங்கள் சொல்லக்கூடியதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் இதேதான் பிரச்சாரத்தில் சொல்கிறார். அது இங்கே விமர்சனமாகவோ கேள்வியாகவோ எழவில்லை. பிரதமர் சொல்வதுதான் கேள்வியாக எழுகிறது என்னும் போதே அதை வேறுபடுத்தி பார்த்துதான் கேள்வியே முன்வைப்பது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்ல, அப்போ வந்து இங்க திமுகவோ அல்லது அதிமுகவோ ஆட்சி பொறுப்புல இருந்தா அப்போது நடக்கக்கூடிய கட்சி கூட்டங்கள்லயோ தேர்தல்கள்லயோ அந்த முதல்வர்கள் கலந்துக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, கலந்து கொள்வது கட்சி திட்டங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா? எனக்கு புரியல. இல்ல, பங்கேற்பது கலந்து கொள்வது இல்லை சார். அவர் வந்து இங்கேயும் அதே நேரத்துல இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு வந்து பட்ஜெட் கூட்டத்தையே வந்து மகாராஷ்டிராவில வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிப்போம் அப்படிங்கிறாங்க. கேட்டா விவசாய கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி சிவசேனா மற்றும் பாஜக உங்களுடைய கூட்டணி அரசுகள் முடிவு செய்து அதற்கான முடிவை முதல்ல சொல்லுங்க. மராத்வாடா பகுதியில் இறந்திருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பதில் சொல்லுங்கிற கேள்வியை முன்வைக்கும் பொழுது அப்படியாக அங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப எல்லா மாநிலத்திற்கும் பொதுவான ஒரு தீர்வை தான் பிரதமரிடம் எதிர்பார்ப்பது இல்லையா? அதுதான் இப்ப கேள்வியா. எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான நலத்திட்டங்களையும் அதே போல வளர்ச்சி திட்டங்களையும் விவசாயத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு அருமையான நிதிநிலை அறிக்கையை இந்த முறை பாஜக அரசு கொடுத்திருக்கிறது. அந்தந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்தந்த மாநில அரசுகள் அல்லது ஆளும் கட்சிகள் அல்லது எதிர்கட்சிகள் தான் முடிவு செய்யும். இப்போ உத்தரப்பிரதேசத்துல பிரதமர் அங்கே சென்று அரசின் சார்பாக பேசியிருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே கேட்டது போல இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அல்லது முதல்வரோ அல்லது இங்கே ஆள்பவர்களோ உறுதியாக அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை சொல்வதில் தவறு இல்லை. பிரதமர் இங்க வந்து தமிழகத்துல வந்து பிரச்சாரம் பண்ணும்போது தமிழக பாஜகவினுடைய நிலைப்பாட்டை
தமிழகத்துல பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை உறுதியாக சொல்லுவார். அப்ப நீங்க ஏன் பிரதமர் தமிழகத்துல மட்டும்தான் சொல்லுவாங்களான்னு கேட்க முடியாது. பிரதமர் உறுதியாக சொல்வார் என்ற நம்பிக்கையை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். பொறுத்திருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. இறுதியாக உங்களுடைய கருத்து. இல்லை, இப்போ கடந்த 3ஆம் தேதி உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய தற்கொலை சம்பந்தமான ஒரு பொதுநல வழக்கில் மத்திய அரசாங்கத்தை மிக கடுமையாக சாடி இருக்கிறது. நீங்கள் செத்த பிறகு திதி கொடுக்குற மாதிரி போய் நிவாரணம் கொடுக்கறது எந்த விதத்துலையும் உதவியாக இருக்காது. தற்கொலையை தடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்கிற ரொம்ப அழுத்தமான ஒரு கேள்வியை மத்திய அரசாங்கம் எழுப்பியிருக்கு. எதிர்தரப்பு வழக்கறிஞர் சுவாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரையை நிறைவேற்றுவது ஒன்று தான் இதுக்கு வழி. அது சம்மந்தமாக ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க. இது வரைக்கும் அது நிறைவேற்றலைன்றதை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாக பிரதமர் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். ஏன்னா அதில் தான் 4% வட்டியில் கடன், அதே மாதிரி வேளாண் விளைபொருள்களுக்கு ப்ளஸ் உற்பத்தி செலவை விட ப்ளஸ் 50% கூடுதலாக விலை தீர்மானிப்பது போன்ற விவசாயிகளுக்கு சாதகமான பல நல்ல பரிந்துரைகள் என்பது வழங்கப்பட்டது. ஆனால் அதை நிறைவேற்ற முடியாது என்று இவர்கள் மறுத்து விட்டார்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வந்ததுக்கு பிறகு விவசாயிகளுடைய தற்கொலை என்பது 42% அதிகரித்திருக்கிறது. ஆண்டுதோறும் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றம் கேட்டுப்பதைப் போல தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும். இப்போ அவர் கூட சொன்னார், நாங்கள் ஏராளமான உதவிகள் செஞ்சுட்ருக்கோம் மாநிலத்துக்கு போக்குவரத்துன்னு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39,565 கோடி ரூபாய் வறட்சி நிவாரண பணிகளுக்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் நேரடியாக போனார். இதுவரைக்கும் ₹1 வரல. 1000 கோடி ரூபாய் இடைக்கால நிவாரணமாக கேட்டாங்க, ₹1 கூட தரல. அதனால தான் மாநில அரசாங்கம் வழங்க வேண்டிய தொகையை கூட இன்னும் வழங்கலை. 200 கிட்டத்தட்ட 200 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கக்கூடிய நிலையில் 17 பேருக்கு மட்டுமே 3 லட்சம் ரூபாய் என்பது வழங்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்க சொல்கிற மாதிரி மாநில அரசாங்கத்தை, குறிப்பாக தமிழகத்தை பாரபட்சமான முறையில் பாஜக அரசாங்கம் நடத்துகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.